ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியோட் ஆப்லேருந்து நான் முதலே வாங்கின நிறைய பொருள்கள் பற்றின ரிவ்யூஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒயிட் கலர் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து ரொம்ப நல்ல வர்த்தாக தான் எனக்கு தோணுது. நல்ல வெயிட் தாங்குது. அது வெயிட் தாங்குதுங்கிறதுக்கு காரணம் அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கர் வந்து மேல் ஃபீமேல் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு செவத்துலேயும் கூட நல்லா நிற்குது. அவ்வளோ சீக்கிரம் கழண்டு வந்துடுறது கிடையாது. இதோட ரேட் வந்து 69 ருபீஸ். இது நான் ரொம்ப பிடிச்ச 2 ஷெல்ஃப் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பேபி புத்தாஸ். இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோ பீஸு. இந்த 4மே சேர்ந்து 80 ரூபா. எப்பவுமே நான் சொல்கிறது தான், டியோட் ஆப்பில் வாங்கினா ஒரு பொருளுக்கான டேக்ஸும் டெலிவரி சார்ஜஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டெலிவரி சார்ஜஸ் அவ்வளோ ஆகாது, ஏன்னா எல்லா பொருளுக்கும் சேர்த்து தான் அவங்க போடுவாங்க. நம்ம டேக்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். நான் கேல்குலேட் பண்ணது 10 ரூபாய்க்கு 2 ரூபாங்கிற டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்ததாக இதே ஷெல்ஃபில் நான் வச்சுருக்கிற அந்த ஈஃபில் டவர். இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்கு. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 43 ருபீஸ் ஆகுது. அடுத்ததாக இந்த ஷெல்ஃப்லேயே நான் வச்சுருக்கிற பீக்கச்சு லைட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, க்யூட்டாக இருந்துச்சு. அதனாலேயே இதை வாங்கினேன். இது வந்து நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீசார்ஜபிள் லைட்டு. நமக்கு ½ அன் ஹவர் வரைக்கும் நல்லா லைட் தெரியுது. இதுலயே வந்து யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதோட சுவிட்ச் வந்து பேக் சைடில் இருக்குது. ஆன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு எல்லோ லைட். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 129 ரூபா. நம்ம இப்போ இதுக்கு கேல்குலேட் பண்ணுறதுனா 100க்கு 20 ரூபா. 29ங்கிறத 30ன்னு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 6 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். 26 ரூபாய் ஆட் பண்ணோன்னா ப்ராடக்டோட ரேட்டு 155 ரூபா. இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த செல்ஃபுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கிரே கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து மொபைல் ஸ்டாண்டு. லைட்டாக ஒரு டேப்பர் இருக்கிறதுனால நம்மளோட பெரிய மொபைல்ஸ் அதுக்குள்ளே போக மாட்டேங்குது. இது வந்து 4 பீஸும் சேர்ந்து 33 ரூபா தான். இதுக்கு பின்னாடி அவங்க கொடுக்குற டபுள் சைட் டேப்புக்கு பதிலாக நம்ம மேல் ஃபீமேல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது பெட்டர். இதுக்கு மேலேயே நான் இன்னொரு ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் லைட் வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்சிங்கில் காட்டினது வச்சுருக்கேன். இது வந்து லைட் எரியவே இல்லை, ஷோ பீஸாக தான் வச்சிட்ருக்கேன். இது வந்து 42 ரூபாய் ஆகுது. ஆனால் எரிஞ்சதுன்னா ரொம்ப அழகாக இருக்குமோ என்னமோ, ஆனால் எனக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கிறிஸ்டல் லைட்டும் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 189 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தோணுச்சு. இது கொஞ்சம் ரொம்ப பளிச்சுன்னு எரியறதுனால நான் அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணாமல் விட்டு இது எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இது கூட ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் வரும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் விசிபிளாக நல்லா தெரியுது. மற்றபடிக்கு டிம்மாக அப்புறம் பிரைட்டாக இப்படியெல்லாம் கூட நம்மளால் மாற்றிக்க முடியும். என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விலை கூடுனது வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினது இந்த கார்னர் ஸ்டாண்டு. இதில் நான் வந்து 3 வாங்கினேன். 3மே தனித்தனியாக ஒவ்வொரு டைம் ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து சிங்கிள் பீஸ் 115 ரூபா. இதை வந்து நம்ம ஆணி அடிச்சும் மாட்டிக்கலாம். அதே சமயம் இதில் 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலியமாகவும் மாட்டிக்கலாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோல்டன் கலரில் வர ஸ்டிக்கர், இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா மேல் லேயர் மட்டும் தனியாக கழண்டு வருது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ப முடியல. இது மாதிரி ஒட்டிட்டு நம்ம அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சாலும் கூட அந்த ஒரு லேயர் அதுலேருந்து கழண்டு வருது. அந்த கொக்கியோடு இருக்கக்கூடிய ஒரு லேயர். அதனால இது கொஞ்சம் எனக்கு ரிஸ்க்காக தோணுச்சு. இது வந்து தனியாகவும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கோல்டன் ஷீட் இல்லாமல் நான் செப்பரேட்டாக வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்து ஒட்டிக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது கழண்டு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இது வந்து கொஞ்சம் இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்குது. மற்றபடிக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. இரும்பு அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் ஆணிலேயே மாட்டிடுறது பெட்டர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டீர் ஹெட் ஹேங்கர். இது வந்து எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து 4 வாங்கி என்னோட கபர்டில் ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கே ஒரு ராஜ கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பீஸ் 28 ரூபா தான். இதோட பேக் சைடில் மேல் ஃபீமேல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கறனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குது. இந்த கொம்பு மாதிரி இருக்கிற இடத்துலையும் கூட நம்ம வேணுங்கிறதெல்லாம் மாட்டிக்க முடியும். நான் வந்து ரொம்ப ஹைட்டில் போட்டிருக்கறனால அந்த கீழே இருக்கிற கொக்கியை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டர் ஸ்டாண்டு. அது ஒரு பக்கத்தை வந்து நாய் கடிச்சிருச்சுங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வெளியில் போயிட்டு வந்தோன்னா டக்குன்னு இதில் மாட்டி வச்சிருவேன் ஷாலை. அதுக்காக இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்துலேயும் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் பிளெயினாக இருக்கிறத பிடிச்சிருக்கு.
இந்த கபோர்டுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அது லாஸ்ட்டாக பண்ணது. அதில் வந்து தான் நான் இந்த மொபைல் ஃபிங்கர் ஸ்டாண்டை வந்து ஒரு டோர் ஓப்பனராக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோரை திறக்கிறதுக்கு எந்த ஃபோர்ஸுமே அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாங்கிறனால நான் இந்த லைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் ரிங்கையே வந்து டோர் ஓப்பனராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையே வந்து நான் வேறொரு இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய காலத்தில் எங்களோட பெரியவங்க யூஸ் பண்ணினா கேஷ் பாக்ஸு. இதை வந்து நான் இப்போ வந்து புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைடில் ஒரு சின்ன ப்ரொவிஷன் பார்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஆணி அடித்து வச்சுருந்தாங்க திறக்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஆணி அப்படிங்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் ஸ்டாண்டை வந்து அதில் ஒட்டியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ராயர் நாபு. இதை வந்து நான் டோரில் ஒட்டியிருக்கேன். இந்த டோரை நான் வந்து வெளிப்பக்கத்துலேருந்து சாத்துறதுனா எனக்கு அது இழுக்கிறதுக்கு கஷ்டம். அதுக்காக நான் இந்த இடத்துல இந்த நாபை வந்து வச்சுருக்கேன். இது எனக்கு 2-in-1 யூஸ் ஆகுது. இதுலேயே நான் கேலண்டரும் மாட்டிக்கிட்டேன். இப்போல்லாம் மொபைல்லையே டேட் பார்த்துக்கிறதுனால கேலண்டர் யாருமே பார்க்குறதில்ல. கேலண்டர் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் என்னோட ரூம்லேயே மாட்டிக்கிட்டேன். இந்த நாபோட ரேட் பார்த்தீங்கன்னா 4 ரூபா தான். ஸோ நல்லா ஒட்டுது. இதோட ஸ்டிக்கினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது டீர் ஷேப் ஜுவல்லரி ஹோல்டர். எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம் இந்த பின்னூசி எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறது. அதே சமயம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா செயின்ஸு, நம்மளோட ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதை மாட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதே சமயம் கீழே கொடுத்துருக்கிற பிளேட் பார்த்தீங்கன்னா சீப்பு, எண்ணெய், அப்புறம் நம்மளோட கிளிப்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் டக்குன்னு ஒரு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆக்சசிபிளாகவும் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் தொடச்சி வச்சுக்கிட்டோம்னா போதும். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 84 ருபீஸ். இந்த ப்ராடக்டை நம்ம அசம்பிள் பண்ணுறதும் டிஸ்மேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நமக்கு தேவையான பக்கம் திருப்பியும் வச்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு, ஃபியூவல் டிரான்ஸ்ஃபர் பம்ப் கிட்டு. இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் 3ஆவது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து இதை வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னா என்னோட ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதை வந்து ஃபுல் ரோலாக தான் வரும். நம்ம கட் பண்ணி அதை 2 பக்கமும் மாட்டிக்கணும். இதோட ஒரு சைடில் வந்து சப்மர்சபிள் மோட்டரில் வரக்கூடிய அந்த ஃபில்டரை வந்து இதில் மாட்டியிருக்கேன். இதையே இதில் மாட்டணும்னா ஒருவேளை ஃபிஷ்ஷஸ் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸாக இருந்துச்சுன்னா இதில் வந்து உள்ளே ஏறி வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிறது பெட்டர். இப்படி மாட்டக்கூடிய ஃபில்டரை சக்சன் சைடு எதுங்கிறத பார்த்து கரெக்டாக மாட்டிக்கணும். இந்த பம்போட 2 சைடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மேல் சைடு எது கீழ் சைடு எதுங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம டியூபை மட்டும் 2 சைடும் மாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எது கரெக்ட் சைடுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஃபில்டரை மாட்டிக்கலாம். இப்போது நம்ம ஃபிஷ் டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கலாம். எவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ்ன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு பம்ப் மட்டும்தான் பண்ண போகிறோம். உடனே வந்து அதுலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், டேங்க் வந்து ஹைட்டில் இருக்கணும். நம்ம எடுக்கிற தண்ணி வந்து நல்ல கீழ்ப்பக்கமாக பார்த்து ஃப்ளோ ஆகுற மாதிரி பக்கெட்டை கீழே வச்சு எடுக்கணும். இந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம அதிலிருந்து டியூபை எடுத்துட்டா போதும், ஸ்டாப் ஆகிடும். கேபிலரி ஃபோர்ஸ் மூலிமா நம்ம உறிஞ்சி எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த பம்ப் வந்து யூஸ் ஆகுது. இதோட ரேட் வந்து 92 ருபீஸ். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஷ்யூ ஹோல்டர். இது வந்து மேல் பக்கம் மூடி மட்டும்தான் பேம்பு. ஆக்சுவலாக பேம்பு கவர்னு போட்டாங்க. நான் வந்து ஃபுல் பாக்ஸுமே பேம்புவாக வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். மேலே இருக்கிற அந்த டாப் கவர் மட்டும்தான் அந்த பேம்புவில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெக்டாங்குலர்னு போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் தான் வந்திருக்கு. ஃபோட்டோலையும் ஸ்கொயர் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்கிறது ரெக்டாங்கிள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வெளியில் வாங்குற கடையில் வாங்குற டிஷ்யூஸ் வைக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டி குட்டி கர்ச்சீஃப்ஸ் மாதிரி இந்த இதை வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னீசிங் இருக்கும்போது, இல்லைன்னா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற கர்ச்சீஃப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த மாதிரி வந்து துணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 64 ருபீஸ். பட் 64 ருபீஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் வந்து ஃபுல் ப்ராடக்ட்டுமே வந்து பேம்பூல வரும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணினேன். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி பேப்பர் டவல்ஸை வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த டவல் பார்த்திங்கன்னா
₹10க்கு கிடச்சிது. ஸோ ஒரு 10 டவலுக்கு மேலே வாங்கிட்டேன். இதை வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே எடுத்த உடனே துவைச்சிடணும். அதுக்கப்புறமா இது இட்லி வாக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குட்டி கர்ச்சீஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து எதையாவது முடிச்சு போட்டு கட்டி எண்ணெயில் போடுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். முளை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விதமாக யூஸ் பண்ண முடியுங்கிறனால இந்த மாதிரி டவல்ஸை வந்து நான் வாங்கிட்டேன். வெறும் ₹10 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்லையாக இருந்துச்சு. இது வந்து ஹாஃப் டவல். பெரிய டவல் வந்து ரெக்டாங்குலராக இருக்கிறதுனால ஸ்கொயராக வர்ற மாதிரி ஹாஃப் டவலும் கிழிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் கீழே வச்சுருக்கிற இந்த கர்ச்சீஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 கர்ச்சீஃப் வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்காகவே இது வாங்கினேன். கோயம்புத்தூரில் இருக்கிற வடவள்ளி ஏரியாவில் மருதமலை ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ பாலாம்பிகா டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற கடையில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அவங்கக்கிட்ட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி துணி வந்து அதிகமாக வரும். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அப்பப்போ வாங்கிக்குவேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரேட்டும் பரவாயில்ல மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.